ஓம் சாந்தி. 2/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட வச்சு நமக்காக ஆசிரியராய் பாடலுக்கு வந்திருக்காரு. நம்மளாம் இறைமானர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானிகளிலிருந்து இந்த முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய தீபத்தை சுயம் நீங்களே பாதுகாக்க வேண்டும். நம்மளுடைய தீபத்தை, ஆத்ம தீபத்தை நம்மளே பாதுகாக்கணும். புயல்களிலிருந்து காப்பாற்றப்பட்டு இருக்க வேண்டும் என்றால் ஞான யோகத்தின் எண்ணெய், அதாவது நெய் அவசியம் வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. புயல்ன்றது மாயாவினுடைய புயல் சொல்றாரு. மாயாவினுடைய புயல்ல இருந்து நம்ம காப்பாற்றப்பட்டு இருக்கணும்னா தினமும் ஞானம் யோகத்தினுடைய நெய் அவசியம் இருக்கணும்ன்றாரு. கேள்வி: எந்த ஒரு புருஷார்த்தம் முயற்சி குப்தமாக மறைமுகமான தந்தையிடமிருந்து மறைமுகமான ஆஸ்தியை அளிக்கிறது? எந்த ஒரு முயற்சி நம்ம மறைமுகமா செய்யறோம், அப்ப மறைமுகமான தந்தையிட்ட இருந்து மறைமுகமா நமக்கு கிடைக்குது. பதில்: உள்முகமாக, அதாவது மௌனமாக இருந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் குப்தமான மறைமுகமான ஆஸ்தி கிடைத்திடும். உள்நோக்குமுகமா இருந்து ஆத்ம உணர்வுல இருந்து பாபா நினைச்சோம்னா நமக்கு ஆஸ்தி கிடைச்சிருந்தாரு. நினைவில் இருந்தபடியே சரீரம் விடுபட்டு விட்டது என்றால் மிகவும் நல்லது. பாபா நினைச்சு இந்த சரீரத்தை நம்ம விட்டுட்டோம்னா ரொம்ப நல்லதுன்றாரு. இதுல எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. நினைவுடன் கூடவே ஞான யோகத்தின் சேவை கூட செய்யணும்ன்றாரு. பாபாவை நினைக்கிறது கூடவே முரளி படிக்கணும், சேவையும் செய்யணும். அவ்வாறு செய்ய முடியவில்லை என்றால் கூட நீங்க கருணா சேவை கூட செய்யுங்கன்றாரு. அநேகருக்கு சுகம் அளித்தீர்கள் என்றால் ஆசீர்வாதம் கிடைக்கும். நிறைய பேருக்கு சுகம் கொடுக்கணும். வார்த்தைகளால நீங்க முரளி சொல்லி புரிய வச்சாலும் சரி, இல்ல நீங்க கர்மங்கள் மூலமா, கர்மனா சேவை மூலமா அவங்களை திருப்தி பண்ணாலும் சரி, எல்லாருக்கும் சுகம் கொடுத்தீங்கன்னா ஆசீர்வாதம் கிடைக்கின்றாரு. நடத்தை மற்றும் உரையாடல் மிகவும் சாத்வீகமானதாக, நற்பண்புகள் நிறைந்ததாக இருக்கணும்ன்றாரு. நம்ம நடத்தையும் நம்ம பேசுறதும் சாத்வீகமா இருக்கணும், நற்பண்புகள் நிறைந்ததா இருக்கணும்ன்றாரு. பாடல்: பலவீனமானவருடன் பலவானும் சண்டைன்ட்டு பாடல். ஓம் சாந்தி. இது போன்ற பாடலை கேட்கும்போது ஒவ்வொருவரும் தன் மீதே விசாசாக ஞான மன்னம் செய்யணும் என்று பாபா புரிய வைத்துள்ளார். இந்த மாதிரி பாடல் கேட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஞான மன்னம் செய்துட்டு மனிதர்கள் இறந்து விடும் போது 12 நாட்கள் தீபம் ஏற்றி வைக்கிறாங்க என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். மனுஷங்களாம் இறந்துட்டாங்க, நம்ம 12 நாட்கள் தீபம் ஏற்றோம் இல்லையா, அது நமக்கு தெரியும். நீங்கள் பின்னர் இறப்பதற்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறீங்க என்றாரு. இப்போ நம்ம பாபாட்ட ஞானம் கேட்டு யோகம் கேட்டு நம்ம எப்படி இந்த உடலை விட்டு போறது, அதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். மேலும் தங்களது ஜோதியை முயற்சி செய்து தாங்களே ஏற்றி கொண்டிருக்கிறீர்கள். இப்ப ஆத்மால சக்தி இழந்துட்டு இருக்கோம். அதனால பாபாட்ட நம்ம யோகா பண்ணி முயற்சி பண்ணி நம்மளே நம்மளுடைய ஜோதியை ஏற்றிக்கிட்டு இருக்கிறோம்ன்றாரு. புருஷார்த்தம் கூட மாலையில் வருபவர்களே செய்யறாங்க. யார் முயற்சி செய்யறாங்களோ அவங்க மாலையில வரக்கூடியவங்க தான் முயற்சி செய்யறாங்கன்றாரு. பிரஜைகள் இந்த மாலையில் வருவதில்லை. இப்ப 108 16,108 எல்லாம் மாலையில மணி ஆகிறவங்க, அவங்க பிரஜையில வரவங்க மாலையில வரமாட்டாங்கன்றாரு. நாம் வெற்றி மாலையில் முதலில் செல்ல வேண்டும் என்ற புருஷார்த்தம் செய்ய வேண்டும். முதல் நம்ம கடவுள்கிட்ட நெருங்கணும். அவரோட கழுத்து மணியில மாலையா வரணும், கழுத்துல மாலையில மணியா வரணுன்றதுதான் நம்மளுடைய முயற்சியா இருக்கணும்ன்றாரு. தீபம் அணைந்து போய்விடும் வகையில் எங்காவது மாய் என்ற பூனை புயல்களை கிளப்பி விகர்மங்கள் செய்விக்காமல் இருக்க வேண்டும். இப்ப நம்ம ஆத்மா ஜோதி பாபா ஏத்திட்டாரு, தீபம் ஏத்துறாரு. தினம் நெய் இந்த முரளியை ஊத்துறாரு. முரளியை நமக்கு நெய்யா ஊத்திட்டு இருக்காரு. ஆனா இந்த மாயா பூனை இந்த நம்ம ஜோதி அன்னைக்கிறதுமே புயல்களை கிளப்பிக்கிட்டு வருதுன்றாரு. நம்மள பாவம் செய்ய வைக்காம பாத்துக்கணும் சொல்றாரு. எப்போது இதில் ஞானம் மற்றும் யோகம் 2 பலமும் வேண்டும். இப்ப நமக்கு ஞானமும் தேவை, பாபாவோட நினைவும் தேவை, யோக பலமும் வேணும்ன்றாரு. யோகத்துடன் கூடவே ஞானமும் அவசியமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபா நினைக்கிறது கூடவே இந்த ஞானத்தையும் நம்ம தினம் படிக்கணும். அப்பதான் பாபா நினைவு இருக்கும். ஏன்னா பாபா இந்த முரளி மூலமா தான் நம்மள்ட்ட பேசுறாரு. ஒவ்வொருவரும் தங்களது தீபத்தை பாதுகாக்கணும்ன்றாரு. இப்ப ஆத்ம ஜோதி அவர் ஏற்றிருக்கிறார் பாபா, அதை நம்மளே பாதுகாத்துக்கணும்ன்றாரு. அப்ப ஞானம் யோக பண்ணி ஆத்மா ஜோதியை பிரகாசமா எரிய வரணுன்றாரு. கடைசி வரையும் புருஷார்த்தம் நடக்கவே வேண்டியிருக்கிறது. பாருங்க, நம்ம இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும், இந்த உடலை விட்டு பாபா கூட போற வரைக்கும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும்ன்றாரு. ஓட்ட பந்தயம் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப ரேஸ் நடந்துட்டு இருக்குன்றாரு. எனவே எங்காவது ஜோதி குறைந்து விடக் கூடாது என்று மிகவும் கவனம் கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. எங்கேயாவது அந்த ஆத்மால இருக்கிற பேட்டரிய லோ ஆக்கி விட்டுறக்கூடாதுன்றதுக்காக அட்டென்ஷன் வைக்கணும்.
எனவே யோகம் மற்றும் ஞானத்தின் நெய் தினமும் ஊற்ற வேண்டி இருக்கிறதுன்னு சொல்றாரு. அதனாலதான் பாபா தினமும் குழந்தைகளே படிங்க, என்ன நினைங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. அதனால தினம் தினம் யோகம் ஞானன்ற நெய்ய ஊத்துங்க. யோக பலத்தின் வலிமை இல்லை என்றால் பந்தயத்தில் ஓட முடியாது என்றார் பாபா. பின்னால் தங்கி விடுவார்கள். இப்ப நம்ம ஒரு நாள் முரளி கேட்கல, யோகா பண்ணலன்னா அப்ப பந்தயத்துல ஓட முடியாதுன்றாரு. அப்புறம் பின்னாடி தங்கிருவீங்க. பள்ளிக்கூடத்தில் சப்ஜெக்ட் பாடங்கள் கூட இருக்கும் இல்லையா, பார்க்கிறார்கள் நாம் இந்த பாடத்தில் கூர்மையாக இல்லை. இப்ப மேக்ஸ் எல்லாம் சரியா படிக்கலன்னா கம்மியா மார்க் எடுப்பாங்க. எனவே கணக்கில் அதிகமாக முயற்சி செய்யறாங்க. அந்தந்த பாடத்துல எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவாங்க. இங்கும் அவ்வாறுதான்றாரு. ஸ்தூல சேவையினுடைய பாடங்கள் கூட மிகவும் நன்றானதுன்னு சொல்றாரு. இப்ப ஸ்தூலமா நம்ம சேவை செய்யறோம்ல, சென்டர்ல போய் சேவை செய்யறோம்ல, அது கூட நல்லதுன்றாரு. நிறைய பேருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குதுன்றாரு. ஒரு சில குழந்தைகள் ஞானத்தின் சேவையை செய்யறாங்க. நாளுக்கு நாள் சேவை அதிகமாகி கொண்டேதான் போகின்றாரு. ஒரு முதலாளிக்கு 6 to 8 கடைகள் கூட இருக்கும் இல்லையா, அதே மாதிரி எல்லாமே எல்லா கடையும் ஒரு மாதிரியே நடக்கிறது கிடையாது. இங்கே கூட பாபா கடை நிறைய கடை போட்டிருக்காரு. அதுல வந்து ஒரு கடையில் குறைவான வாடிக்கையாளர்கள் மற்றொன்றில் அதிகமாக இருப்பாங்க இல்லையா. இப்போ ஒரு முதலாளிக்கு ஒரு 8 கடை இருக்குன்னா ஒரு கடையில நிறைய வாடிக்கையாளர் வருவாங்க, ஒரு கடையில கொஞ்சமா இருப்பாங்க. உங்களுக்கு இரவில் கூட நேரம் கிடைக்காத அப்பேற்பட்ட நாட்கள் கூட வரப்போகிறதுன்னு சொல்லி சொல்றாரு. பாபா சொல்றாரு, நம்ம தூங்கவே முடியாத நாள் தான் வரப்போகுதுன்றாரு. ஞான கடலான பாபா இப்ப வந்திருக்கிறார். அழிவற்ற ஞான ரத்னங்களால் புத்தி என்ற பையன் நிரப்புகிறார் என்பது அனைவருக்கும் தெரிய வர போகிறது. பாபா பாருங்களா, பூட்டை ஓபன் பண்றாரு லாக்கு. அதனால இப்ப எல்லாரும் வரப்போறாங்கன்றாரு. கடவுளே வந்து புத்தி என்ற பையன் அழிவற்ற ஞான ரத்னங்களால நிரப்புறாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சுன்றாரு. பிறகு நிறைய குழந்தைகள் வருவார்கள், கேட்கவே வேண்டாம் சொல்லி பாபா சொல்றாரு. ஒருவர் மற்றொருவருக்கு கூறுகிறார்கள் அல்லவா. எப்படி வராங்கன்னா, இப்ப நம்ம போய் ஒருத்தவங்க சொல்றோம், மத்தவங்க சொல்லல, அந்த மாதிரி நிறைய பேருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க போல. உடனே எல்லாரும் வருவாங்கன்றாரு. இங்க இந்த பொருள் மிகவும் நன்றாக மலிவாக கிடைக்கிறதுன்ட்டு போறோம் இல்லையா. இப்ப ஏதாவது விலை கம்மியா கிடைக்குதுன்னா அந்த ஷாப்க்கு எல்லாரும் வந்துருவாங்க. அந்த மாதிரி இங்க எல்லாரும் வந்துருவாங்கன்றாரு. இந்த ராஜயோகத்தின் கல்வி மிகவும் சகஜமானது என்பதை குழந்தைகளாகிய நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், இந்த ராஜயோகத்தின் கல்வி ரொம்ப மலிவானது, சகஜமானதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோன்றாரு. இது ஈஸியானது தானே. பாபா எவ்வளவு ஈஸியா நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு. அனைவருக்கும் இந்த ஞான ரத்தனங்கள் பற்றி தெரிய வந்து விடும்போது வந்து கொண்டே இருப்பார்கள். எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒண்ணு நடக்குது விஷயம், இங்க போனா எல்லாருக்கும் மனசு நிம்மதி கிடைக்குது, கொஞ்சம் தைரியம் வருது அப்படின்னும் போது எல்லாரும் வந்துருவாங்கன்றாரு. நீங்கள் இந்த ஞானம் மற்றும் யோகத்தின் சேவை இப்ப செய்றீங்க. யார் இந்த ஞான யோகத்தினுடைய சேவை செய்ய முடியலையோ பிறகு கருணா சேவைக்கு கூட மார்க்குகள் உள்ளதுன்றார். தனித்தனியா மார்க் வச்சிருக்கிறார்கள். யார் யாருக்கு எந்தெந்த சேவையில விருப்பமோ அதை செய்யுங்கன்றாரு. அனைவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்றாரு. நீங்க எந்த சேவை செஞ்சாலும் எல்லாருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஒருவருக்கொருவர் சுகம் அளிக்க வேண்டியே இருக்குதுன்றாரு. நம்ம இந்த நேரத்துலதான் எல்லாருக்கும் சுகம் கொடுத்து அந்த சுகம் வந்து நம்ம எடுத்துட்டு போக போறோம் 21 பிறவிக்கு ஆஸ்தியா. இதுவும் மிக மிக மலிவான சுரங்கமாகும் சொல்றாரு. இது ரொம்ப மலிவான சுரங்கம். இங்க வந்து எல்லாமே விலை மலிவா கிடைக்குது நமக்கு. இது அழிவில்லாத வைர வெடிரங்களின் சுரங்கமாகுன்றாரு. பாபாவுடைய சுரங்கம் வந்து அழிவில்லாத சுரங்கம். இங்க வந்து வைர வெடிரங்களே கிடைக்குது. அதாவது இந்த ஞானத்தை தான் சொல்றாரு. 8 ரத்தனங்களின் மாலை அமைக்கிறார்கள் அல்லவா. 8 ரத்தினங்கள் மாலை கூட இருக்கு இல்லையா, பூஜைக்கும் செய்யறாங்க அஷ்ட ரத்தினங்களை. ஆனால் இந்த மாலை யாருடையதுன்னு என்பது யாருக்குமே தெரியாதுன்றாரு. நாம் தான் எப்படி பூஜிக்கத்தக்க நிலையில இருந்து பூஜாரி ஆகணும் என்பதை குழந்தைகளாகி நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்கன்றாரு. இது மிகவும் அதிசயமான ஞானம்ன்றாரு. இது பற்றி உலகத்துல யாருக்குமே தெரியாது. இப்போது அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாக இருக்கும் குழந்தைகளாகி உங்களுக்கு தான் நாம் சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தோம் என்ற நிச்சயம் இப்ப இருக்குன்றாரு. இப்போது நரகத்தின் அதிபதியாக ஆகியிருக்கிறோம். சொர்க்கத்தின் அதிபதிகளாக இருக்கும்பொழுது புனர்ஜென்மம் கூட அங்குதான் எடுப்பாங்க. நம்ம சொர்க்கத்துல அதிபதியா சொர்க்கத்துல வாழ்ந்துக்கிறோம்னா அங்க மறுபிறவி எடுக்கணும்னா அங்கேதான் எடுப்போன்றாரு. இப்போது மீண்டும் நாம் சொர்க்கத்தின் அதிபதியாக ஆகிட்டு இருக்கிறோம். பிராமணர்களாகி உங்களுக்கு தான் இந்த சங்கமேகம் பற்றியே தெரியும்ன்றாரு. மறுபுறம் முழு உலகம் கலியுகத்துல இருக்குது. இப்ப நம்ம பாபாவோட குடைநிழல, பாபாவோட பாதுகாப்புல சங்கமேகத்துல இருக்கிறோம். மற்றபடி மற்ற முழு உலகமும் கலியுகத்துல இருக்குது. யுகமோ தனித்தனியானது ஆகும் அல்லவா. சத்தியுகத்தில் இருக்கும் பொழுது புனர்ஜென்மம் சத்தியுகத்துலதான் எடுப்பாங்க. இப்போது நீங்கள் சங்கமயுகத்துல இருக்கிறீங்க. உங்களில் யாராவது சரீரம் விட்டு விட்டார்கள் என்றால் சம்ஸ்காரங்களுக்கு ஏற்ப பின்னர் இங்கேயே வந்து பிறவி எடுப்பார்கள் என்றார். சங்கமேகத்திலே யாராவது சரீரம் விட்டா
சம்ஸ்காரத்துக்கு தகுந்த மாதிரி இங்க வந்து பிறவி எடுப்பாங்க. பிராமணர்களாகிய நீங்கள் சங்கமயுகத்தினர் ஆவீர்கள், இந்த சூத்திரர்கள் கலியுகத்தினர் ஆவார்கள். இந்த ஞானம் கூட உங்களுக்கு இந்த சங்கமத்தில் தான் கிடைக்கிறதுன்றாரு. பிரம்மா குமார் குமாரிகள் இருக்கும் ஞான கங்கைகளாகிய நீங்கள் நடைமுறையில் இப்போது சங்கம் யுகத்துல இருக்கிறீங்க என்றாரு. இப்போது நீங்கள் ஓட்ட பந்தயத்தில் செல்ல வேண்டும். இப்ப எல்லாரும் ரேஸ் ஓடணும். எதுல? பாபா நினைக்கிறோம் ஞான யோகான்றதுல இந்த ஓட்ட பந்தயத்துல ஓடணுன்றாரு. கடைகளை பராமரிக்க வேண்டும். இப்ப சென்டர் கீதா பாடசாலை இதெல்லாம் நம்ம தான் பராமரிக்கணும். அதோடைய ஓனர் வந்து சிவபாபா. நம்ம தான் அந்த கடையை வந்து பராமரிக்கணுன்றாரு. ஞான யோகத்தின் தாரணை ஆகவில்லை என்றால் கடைகளை பராமரிக்கவே முடியாது. பாபா சொல்றாரு பாருங்க, நம்ம ஞான யோகத்துல ஃபர்ஸ்ட்ல இருக்கணும், தாரணை செய்யணும். தாரணை ஆகலைன்னா நம்மளால சென்டரோ கீதா பாடசாலையோ பராமரிக்க முடியாதுன்றார். சேவைக்கான வெகுமதியோ பாபா அளிக்கக்கூடியவர் ஆவார். நம்ம என்ன சேவை செய்யறோமோ அதுக்கு வெகுமதி பாபா கொடுத்துருவேன்றார். யஞ்ஞம் வேள்வி படைக்கப்படும் பொழுது பல்வேறு விதமான பிராமணர்கள் வந்து விடுகிறார்கள். பிறகு ஒரு சிலருக்கு அதிகமான தட்சணை கிடைக்கிறது, ஒரு சிலருக்கு குறைவாக கிடைக்கிறது. இப்போது இது பரம்பிதா பரமாத்மா ருத்ர ஞான யஜ்ஞத்தை படைத்துள்ளார். இந்த சாதாரண பிராமணர்கள் ஏதாவது வேள்வி படைக்கிறாங்கன்னா சில பிராமணர்களுக்கு அதிகமா தட்சணை கொடுப்பாங்க, சிலருக்கு குறைவா கிடைக்கும். இப்போ பரம்பிதா பரமாத்மாவே வந்து இந்த ருத்ர ஞான யஜ்ஞத்தை படைச்சிருக்கிறார். நாம் அனைவரும் பிராமணர்களாகும். நம்முடைய தொழிலே மனிதனை தேவதை ஆக்குறது தான். இந்த வேள்வி எதுக்குன்னா, மனுஷனா நம்ம வெளியில வந்தோம்னா இங்க இருந்து உள்ள வந்தோம்னா நம்ம வெளியே போகும்போது தேவதையா போகணும். அதுதான் இங்க வந்து நம்மளுடைய தொழில்ன்றாரு. நாம் இந்த வேள்வியில் மனிதன் வந்து தேவதையாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்று கூறும் வகையில் அப்பேற்பட்ட வேள்வி வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது இதற்கு ருத்ர ஞான யஜ்ஞம் அல்லது பாடசாலை என்று கூறப்படுகிறது. இங்க வந்து இது வந்து பாடசாலை, இங்க பாடம் எடுக்கிறாங்க. இந்த ருத்ர ஞான யஜ்ஞம் இது சிவனுடைய ஞான யஜ்ஞம். ஞானம் மற்றும் யோகத்தினால் ஒவ்வொரு குழந்தையும் தேவி தேவதையின் பதவியை அடைய முடியும். யாரா இருந்தாலும் சரி, அவங்க ஞானம் பயில்றாங்க, பாபாவோட கனெக்ஷன் வைக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவங்களால தேவி தேவதையின் பதவி அடைய முடியுன்றாரு. பாபா ஆலோசனையும் அளிக்கிறார். நீங்கள் பரந்தாமத்துல இருந்து பாபா கூடவே வந்திருக்கிறீங்கன்றாரு. நம்ம எல்லாருமே பரந்தாமத்துல இருந்து பாபா 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 கூட தான் இருந்தோம். அப்புறம் அவர் கூடவே இருந்துட்டு இங்க நம்ம வந்திருக்கிறோம். நாம் பரந்தாம நிவாசி ஆவோம் என்று நீங்கள் கூறுவீர்கள். நம்ம சொல்லுவோம், நம்ம கூட பரந்தாமத்துலதான் இருந்தோம். இச்சமயத்தில் பாபாவின் வழிபடி நாம் சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப கடவுளை வந்து அவருடைய வழிகாட்டுதல் படிதான் நம்ம இந்த சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கோம். யார் ஸ்தாபனை செய்வார்களோ அவர்கள் தான் அவசியம் எஜமானர் ஆகிவிடுவார்கள் சொல்றாரு. இந்த உலகத்தில் நாம் மோஸ்ட் லக்கியஸ்ட், மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஞான சூரியன், ஞான சந்திரன் மற்றும் ஞான நட்சத்திரங்கள் ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த உலகத்துல நாம பாருங்க எவ்வளவு லக்கியஸ்ட், நம்ம கடவுளோடய நம்ம இருக்கிறோம் இல்லையா. மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஞான சூரியன், ஞான சந்திரன் அவங்க கூட நம்ம இருக்கிற ஞான நட்சத்திரங்கள் ஆகும். அமைப்பவர் ஞான கடல் ஆவார். அந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களோ ஸ்தூலத்தில் உள்ளன. நம்ம பாக்குற அந்த சூரியன் சந்திரன்னா கண்ணுக்கு தெரியுது, அது ஸ்தூலமா இருக்கு. இவங்கெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாதவங்க, அவற்றுடன் நாம் இப்போது ஒப்பிடப்படுகிறோம்ன்றாரு. எனவே நாம் கூட ஞான சூரியன், ஞான சந்திரன் மற்றும் ஞான நட்சத்திரங்களாக உள்ளோம் சொல்லி பாபா எல்லாரையும் சேர்த்து சொல்லுகிறார். பிரம்மா பாபா, சிவபாபா நம்ம எல்லாரையும் நம்மை அது போல உருவாக்குபவர் ஞான கடல் ஆவார். இந்த ஞான நட்சத்திரங்கள் போல நம்மள மாத்துறவரு ஞான கடல் ஆவார். பெயரோ இடப்படும் அல்லவா, ஞான சூரியன் அல்லது ஞான கடலுக்கு நாம் குழந்தைகள் ஆகும் சொல்லி பாபா சொல்றார். சிவபாபா தான் ஞான சூரியன், அவருக்கு நம்ம குழந்தைகள். அவரோ இங்கு வசிப்பவர் அல்ல, அவர் இங்க வசிக்கல, அவர் சர்வவியாபின்றாங்க, அவர் இங்க கிடையாது. அவர் பரந்தாமன் தான் அவருடைய வசிப்பிடும். அங்கிருந்து வராரு பரந்தாமன். நான் வந்து உங்களை எனக்கு சமமாக ஆக்குகிறேன்ட்டு பாபா சொல்றாரு. பாபா என்ன சொல்றாரு வந்து, நான் உங்களை எல்லாரும் என்ன மாதிரி ஆக்கி கூட்டு போறேன்றாரு. ஞான சூரியன் நட்சத்திரங்களாக நீங்கள் இங்குதான் ஆக வேண்டும் சொல்லி சொல்றாரு. உண்மையில் நாம் வருங்காலத்தில் பின்னர் இங்கேயே சொர்க்கத்தின் அதிபதி ஆகிவிடுவோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. உண்மையிலே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், வருங்காலத்துல இங்கேதான் வரப்போறோம், வந்து இங்கே சொர்க்கத்துக்கு அதிபதி ஆகிருவோம்ட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாமே முயற்சியை பொறுத்ததுதான் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம இப்ப எவ்வளவு முயற்சி செய்யறோமோ அதுக்கு தகுந்த பதவி தான் அங்க கிடைக்கும். நாங்கள் மாயை மீது வெற்றி அடைவதற்கான படை வீரர்கள் ஆகும் சொல்லி நீங்க சொல்றீங்க. அந்த மனிதர்கள் மனதை வசப்படுத்துவதற்காக எவ்வளவு அடயோகம் ஆகியவை எல்லாம் செய்யறாங்க. அந்த வெளியில வந்து அந்த அடயோகம் எல்லாம் பண்ணும்போது அவங்க மனசை வசப்படுத்துறதுக்காக என்னென்னமோ யோகா எல்லாம் செய்யறாங்க. நீங்களோ அடயோகம் ஆகியவை செய்யவே முடியாது. பாபா சொல்றாரு, உங்களாலலாம் இந்த கைய காலெல்லாம் அசைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. நீங்கள் எந்த ஒரு கடினமானதையும் இப்ப செய்யவே வேண்டியதில்லை என்று பாபா கூறுகிறார். இந்த மூச்சு பயிற்சி இதெல்லாம் வயசான மாத்தாசனால எப்படி செய்ய முடியும்?
மூச்சு அப்படியே இழுத்துட்டு விட்டா நாம என்ன ஆகுறது, அவ்வளவுதான். ஆனா பாபா சொல்றாரு, நீங்க கடினமானது எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, என்னிடம் நீங்கள் வர வேண்டி உள்ளது, நீங்க புத்தி மூலமா யோகம் பண்ணுங்க, என்ன நினைங்க அன்பா போதுன்றாரு. அவர்கிட்ட நம்ம போகணும் இப்ப. எனவே என்னை நினைவு செய்யுங்க மட்டும்தான் கூறுகிறேன்றாரு. நான் குழந்தைகளாகி உங்களை அழைத்து செல்லவே வந்திருக்கிறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா இப்ப வந்திருக்கிறதே நம்மளை கூட்டிட்டு போகதான். இது போல வேற எந்த மனிதருமே சொல்ல முடியாது. யாராவது சொல்லுவாங்க நான் வந்திருக்கிறதே உங்களை கூட்டு போவேன்ட்டு, கடவுள் தான் சொல்றாரு. ஒருவர் தங்களை இறைவன் என்று வேண்டுமானாலும் கூறிக்கொள்ளட்டும். பாபா சொல்றாருப்பாங்க, நானே கடவுள் கூட யாராவது சொல்லிக்கிட்டோம், ஆனால் தங்களை கைடு என்று யாருமே சொல்ல முடியாதுன்றாரு. கைடு, வழிகாட்டி, நான் உங்களை அழைச்சிட்டு போக வந்திருக்கிறேன், எங்க போகணுமோ அங்க நான் கூட்டிட்டு போயிடுவேன், கரை சேர்த்துருவேன்னு யாராலையும் சொல்ல முடியாதுன்றார். எப்படி எல்லாம் பாபா சொல்றாரு பாருங்க. நான் முக்கியமான வழிகாட்டி மற்றும் காலனுக்கெல்லாம் காலன் ஆவேன் என்று பாபா கூறுகிறார். இந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்களா? காலனுக்கெல்லாம் காலன்ட்டு. இது யார் சொல்றாங்க? கடவுள சொல்றாரு. ஒரு சத்தியவான் சாவித்திரியின் கதை உள்ளது அல்லவான்னு சொல்லி சொல்றாரு. சத்தியவான் சாவித்திரி கதை இருக்கு. அவங்க வந்து சரீரங்கள் மீதான அன்பாக இருந்த காரணத்தினால துக்கம் அடைஞ்சிட்டாங்க. ஒருவர் மேல ஒருவர் அந்த சரீரத்தின் மேல அன்பு இருந்தது. அதனால ஒருத்தவங்களை விட்டு ஒருத்தவங்க அந்த அந்த அன்பு இருந்ததுனால துக்கம் அடைஞ்சிட்டு இருந்தாங்கன்றாரு. இப்போ நீங்களும் குஷி படைகிறீர்கள். நம்ம இப்ப எல்லாரும் ஆத்மாதான், சகோதர சகோதரெல்லாம் பார்த்துட்டு நம்ம குஷி படுகிறோன்றாரு. நான் உங்களுடைய ஆத்மாவை அழைத்து செல்வேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நம்ம உடம்பெல்லாம் அழைச்சிட்டு போக மாட்டாரு, நம்ம ஆத்மாவை தான் கூட்டிட்டு போவார். நீங்கள் ஒருபொழுதும் துக்கமடைய மாட்டீர்கள் சொல்றாரு. நம்ம யாருமே நமக்கு எதுவுமே இந்த கஷ்டமே வராதுன்றாரு. உங்களுக்கு வந்து துக்கமே வராது. நமது பாபா ஸ்வீட் ஹோம், இனிமையான இல்லத்திற்கு அழைத்து செல்ல வந்துள்ளார் என்பதை இப்போது அறிந்துள்ளீர்கள்ன்றாரு. அந்த இல்லத்திற்கு முக்தி தாமம், நிர்வாண தாமம் என்றுதான் சொல்லப்படுகிறது. நான் அனைத்து காலனுக்கெல்லாம் காலன் ஆவேன் என்று பாபா சொல்றாரு. அந்த காலனோ ஒரு ஆத்மாவை கூட்டி செல்கிறான். அந்த காலம் டைம் வந்துருச்சியா போயிட்டாங்கன்னு சொல்லுவோம். அந்த யாராவது இறந்துட்டாங்கன்னா டைம் வந்துருச்சு போயிட்டாங்கன்னா அந்த காலம் நேரம் நேரம் வந்து அந்த ஆத்மாவை கூட்டிட்டு போகுது. அதாவது அந்த டைம் இப்ப ஆத்மா வந்து அந்த உடலை விட்டு வேற உடல் எடுத்து நடிக்க போயிடுது. அதோட கர்ம கணக்கு அந்த வீட்டுல முடிஞ்சிச்சுன்னா அது அந்த உடலை விட்டு அடுத்த உடல் போயிடும். அந்த டைம் வரும்போது போயிடும். அதனால காலம்னு சொல்றாங்க. ஆனா பாபா வந்து காலனுக்கெல்லாம் காலம், ஒரு டைம் வரும் முழு உலகமே பேக்கப் பண்ணி கூட்டு போயிடுவார். நானும் எவ்வளவு பெரிய காலம் ஆவேன்னு சொல்லி சொல்றாரு. 5000 வருடங்களுக்கு முன்பேயும் நான் கைடு, வழிகாட்டியாகி அனைவரையும் அழைத்து சென்றிருந்தேன். இதே மாதிரிதான் போன கல்பம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியேதான் நடந்ததுன்றாரு. நான் தான் வந்து வழிகாட்டியாகி எல்லாரையும் கூட்டு போனேன்னு சொல்றாரு. மணமகன் மணமகள்களை திரும்ப அழைத்து செல்கிறார். பாருங்க, இப்ப யாரெல்லாம் பாபாவை அப்படியே ரொம்ப விருப்பமா பாபாவை நினைக்கிறாங்களோ, பிரியதர்ஷனா அவரை உருகி உருகி நினைக்கிறாங்க எல்லாரையும் பாபா கூட்டிட்டு போறார். மணமகன் மணமகளை திரும்ப அழைத்து செல்ல வந்திருக்கிறார். எனவே அவரை நினைவு செய்ய வேண்டியுள்ளது. அதனால பாபாவை நம்மளை நினைக்க சொல்றாரு. இப்ப அவரை நினைச்சு அவருக்கு சமானமா தூய்மையாகனாதான் அவர் பக்கத்துல உட்காந்துட்டு போக முடியும். இப்போது நாம் படித்து கொண்டிருக்கிறோம் சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு இங்கு வருவோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கிறோம், ஆனாலும் திரும்ப நம்ம இங்கேதான் வந்து நடிக்க வருவோம் அடுத்த கல்பத்துல. முதலில் ஸ்வீட் ஹோமுக்கு போவோம், இனிமையான இல்லத்திற்கு போவீங்க, பிறகு கீழே வருவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளாகி நீங்கள் சொர்க்கத்தின் நட்சத்திரம் ஆவீர்கள். எப்படியெல்லாம் போறாரு. நீங்க தான் வந்து திரும்ப நடிக்க வருவீங்க, சொர்க்கத்தினுடைய நட்சத்திரம் நீங்கன்றார். முன்பு நரகத்துல இருந்தீங்க, நட்சத்திரங்கள் என்று குழந்தைகளுக்கு கூறப்படுகிறது சொல்றார் பாபா. அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் வரிசைகரமாக முயற்சிக்கேற்ப இப்ப இருக்கிறாங்கன்றாரு. உங்களுக்கு பார்ட்னரின் சொத்தே கிடைக்கிறது. இன்னைக்கு பார்ட்னர் ஆயிட்டாரு சிவபாபா. அவரு வந்து அவருடைய சொத்து இப்ப நமக்கு கிடைக்கிறது. நம்மளும் பேரன் பேத்திகள். மிகவும் பலமுள்ள சுரங்கமாகின்றாரு. மேலும் இந்த சுரங்கம் ஒரே ஒரு நிலைதான் வெளிப்படுகிறது. ஆனா இந்த கஜானா நமக்கு ஒரு சங்கம் யுகத்துலதான் கிடைக்குது. ஞான ரத்தினங்களின் சுரங்கம் இப்பதான் அது ஓபன் ஆயிருக்குன்றாரு. ஒரே ஒரு தடவைதான் ஒரு கல்பத்துல வெளிப்படுது. அந்த சுரங்கங்களும் நிறைய உள்ளன. அந்த தங்க சுரங்கம், அதே மற்ற சுரங்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது, வெளிப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றன. யாராவது வந்து தேடினார்கள் என்றால் நிறைய உள்ளன. இதுவும் ஒரே ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் ஒரே ஒரு சுரங்கம் சொல்லி பாபா சொல்றாரு. அழிவற்ற ஞான ரத்னங்களுடையது கிடைக்கிறதுன்னு சொல்றாரு. இப்போ இது ஒரே சங்கமிகத்துல மட்டும் ஒரே ஒரு தடவை தான் இந்த சுரங்கம் வந்து வெளிப்படும். அதுல அழிவற்ற ஞான ரத்னங்கள் நமக்கு கிடைக்குது. அந்த புத்தகங்களும் நிறைய உள்ளன, ஆனால் அவற்றை ரத்தினங்கள் என்றே சொல்ல மாட்டார்கள். மற்றபடி நம்ம அந்த வெளியில நிறைய புத்தகங்கள்லாம் படிக்கணும் இல்லையா, அதெல்லாம் ரத்தினங்கள்னே யாரும் சொல்ல மாட்டாங்க. பாபாவிற்கு தான் ஞான கடல் என்று சொல்லப்படுகிறது. அழியாத ஞான ரத்தினங்களின் நிராகார களஞ்சியம் கடல் ஆவார் அவரு. இந்த ரத்தினங்களால் நாம் பைகளை, புத்தி என்ற பையை நிரப்பிக் கொண்டே இருக்கிறோம்.
அந்த சங்கரருக்கு பாடுவாங்க, சிவனை தான் சங்கரன்ட்டு வழிபடும் போது பாடுவாங்க, ஜோலியை நிரப்புங்க, பம் பம் போலி ஜோலி போலின்னு புத்தி என்ற பைய நிரப்புறதுதான் அவங்க அப்படி பாடிட்டாங்க. குழந்தைகளாகி உங்களுக்கு குஷி இருக்கணும் இல்லையான்றாரு. ஒவ்வொருவருக்கும் போதை கூட இருக்கும், பெருமிதம் கூட இருக்கும். கடைகளில் வியாபாரம் அதிகமாக நடக்கும்போது பேரம் புகழும் ஏற்படுகிறது இல்லையா? இங்கு பிரஜைகளையும் அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நம்ம ஞானத்தை சொல்லி நிறைய பேருக்கு ஞானத்தை சொல்றோம், அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் நிறைய பிரஜைகள் உருவாக்கிட்டீங்கன்றாரு. பின் வாரிசும் அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நம்ம வந்து நம்ம மாதிரி நம்மையும் வந்து மற்றவங்க சமானமா மத்தவங்களையும் நமக்கு சமானமா மாத்திட்டு இருக்கணும். அதுதான் வாரிசு வந்து உருவாக்குறீங்கன்றாரு. பின் வாரிசும் அமைத்துக் கொண்டிருக்கிறீங்க. இங்கிருந்து ரத்தினங்களின் பையை நிரப்பி சென்று தானம் அளிக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபாட்ட இருந்து நம்ம ரத்தினங்கள்லாம் நிரப்பிக்கிட்டு, புத்தியில நிரப்பிக்கிட்டு போய் மத்தவங்களுக்கு அதை சொல்லணும்ன்றாரு, தானம் அளிக்கணும்ன்றாரு. பரம்பிதா பரமாத்மா தான் ஞான கடலே ஆவார். அவர் ஞான ரத்தினங்களால் புத்தி என்ற பையை நிரப்புகிறார். மற்றபடி ரத்தினங்களின் தட்டுகளை நிரப்பி தேவதைகளுக்கு அளிப்பதாக காட்டும் அந்த கடல் ஒன்றும் கிடையாது. ஒரு ஏதோ சாஸ்திரத்துல காமிச்சிட்டாங்க, கடல்ல இருந்து தட்டு நிறைய ரத்தினங்களை வந்து தேவதைகளுக்கு கொடுத்ததா காமிச்சிருக்கிறாங்க. அந்த கடலில இருந்து ரத்தினங்கள்லாம் கிடைப்பதில்லை சொல்லி சொல்றாரு. சூழ கடல்ல இருந்து எதுவும் கிடைக்காது. இது ஞான ரத்தினங்கள் பற்றிய விஷயம்தான் அவங்க கதையை எழுதிட்டாங்கன்றாரு. நாடகத்தின்படி மீண்டும் ரத்தினங்களின் சுரங்கம் உங்களுக்கு கிடைக்கிறது. இப்ப டிராமா படி நம்ம திரும்ப சங்கமேகத்துல வந்து பாபா கிட்ட இருந்து இந்த ஞான ரத்தினங்களுடைய சுரங்கத்தை நம்ம இப்ப கிடைக்குதுன்றாரு. அங்க ஏராளமான வைர வைடீரங்கள் இருக்கும். எங்க சொர்க்கத்துல வந்து நிறைய வைர வைடீரங்கள் இருக்கும். அவற்றினால் பின்னர் பக்தி மார்க்கத்தில் கோயில்கள் ஆகியவை கட்டுவார்கள். பூகம்பம் ஆகியவை ஏற்படுவதால் எல்லாமே உள்ளே சென்று விடுகிறது. அங்கு மாளிகைகள் ஆகியவை நிறைய உருவாக்கப்படும். சொர்க்கத்துல நிறைய மாளிகைகள், தங்க மாளிகை, வைர வைடூரியங்கள்லாம் இருக்கும். அதை வச்சுதான் பக்தி மார்க்கத்துல பின்னால கோயில் கட்டுறாங்களாம். ஆனா நடுவுல பூகம்பம் வரும்போது அது எல்லாமே உள்ள போயிடும்னு சொல்றாரு. ஒன்று மட்டுமல்ல, இங்கு கூட ராஜாக்களுக்கு இடையே நிறைய போட்டிகள் இருக்கின்றன சொல்லி பாபா சொல்றாரு. முந்தைய கல்பத்தில் எப்படி வீடுகளை கட்டினார்களோ மீண்டும் முற்றிலும் சரியாக அவ்வாறே அமைப்பார்கள் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்ப இது வந்து ஏற்கனவே கட்டினதெல்லாம் இருக்காது, புதுசு புதுசா எப்படி நடந்ததோ அது திரும்ப நடக்கும்ன்றாரு. போன கல்பம் எப்படி வீடு கட்டினாங்களோ அது மாதிரியே அவ்வாறே அமைப்பார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அங்கும் மிகவும் சுலபமாக வீடுகள் ஆகியவற்றை அமைக்கக்கூடும். இப்ப இந்த சயின்ஸ் மூலமா, விஞ்ஞானம் மூலமா ஈஸியா வீடெல்லாம் கட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி சொர்க்கத்திலையும் போயிட்டு ஈஸியா சுலபமா வீடு கட்டிடுவாங்க, மாளிகைன்னு சொல்றாரு. விஞ்ஞானம் மிகவுமே உதவுகிறது. ஆனால் அங்கு சயின்ஸ் என்ற வார்த்தையே இருக்காதுன்றாரு. ஆனா சொர்க்கத்துல சயின்ஸ்ன்னு அதை சொல்ல மாட்டாங்கன்றாரு. சயின்ஸுக்கு ஹிந்தியில் விஞ்ஞானம் என்று சொல்கிறாங்க. தற்காலத்திலோ விஞ்ஞான பவன் என்ற பெயர் கூட வைத்திருக்கிறாங்க. விஞ்ஞானம் என்ற வார்த்தை ஞானத்துடன் கூட பொருந்துதுன்றாரு. ஞானம் மற்றும் யோகத்திற்கு விஞ்ஞானம் என்று கூறுவார்கள் சொல்லி சொல்றாரு. இந்த ஞானத்தோட கூட இந்த விஞ்ஞான வார்த்தை ஒரு விஞ்ஞானன்றது நம்ம இந்த சப்தத்தை கடந்து போறதுதான் விஞ்ஞானம். இந்த யோகத்திற்கு விஞ்ஞானம் சொல்றோம்னு சொல்றாரு. ஞானத்தினால் ரத்தனங்கள் கிடைக்கின்றன. இந்த ஞானம் மூலமா நமக்கு பாபா கிட்ட இருந்து இந்த விலை மதிக்க முடியாத ரத்தனங்கள் நமக்கு கிடைக்குது. யோகத்தினால நம்ம எவர் ஹெல்த்தியாக என்றுமே ஆரோக்கியமானவராக ஆகிறோம். பாபா நிறைய முறையில் சொல்லிட்டாரு. ஞானம் செல்வம் கொடுக்குது, யோகா வந்து ஆரோக்கியம் கொடுக்குது. இப்ப பாபா நினைக்க நினைக்க நம்ம எவர் ஹெல்த்தி ஆயிடுவோம். 21 பர்த்துக்கு நம்ம உடல் ஆரோக்கியமான உடல் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி ஞானம் கேட்கறதுனால நமக்கு செல்வம் நிறைய 21 பிறவிகளுக்கு செல்வம் கிடைக்கும். இது ஞானம் மற்றும் யோகத்தின் அறிவு ஆகும் சொல்றாரு. இவற்றினால் பிறகு வைகுண்டத்தின் பெரிய பெரிய மாளிகைகளை உருவாக்குவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப இந்த ஞானம் யோகம் மூலமா நம்ம எவ்வளவு நம்ம சேர்த்துட்டு போறோமோ அங்க போயிட்டு நம்ம வந்து பெரிய பெரிய மாளிகைகள்லாம் உருவாக்கணுன்றார். நாம் இப்போது இந்த முழு ஞானத்தையும் அறிந்திருக்கிறோம். இப்ப நம்ம இந்த முழு ஞானத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். நாம் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்ப நம்ம எதுக்காக யோகா பண்றோம், எதுக்காக கடவுள் நம்மளை தயார் பண்ணிருக்காருன்னா பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கிட்டு இருக்கிறோம்ன்றாரு. உங்களுக்கு இந்த தேகத்தின் மீது எந்த பற்றுமே கிடையாது. இப்ப பாபா வந்து நம்ம 84 பிறவிகள் எடுக்கணும். இந்த கடைசி பிறவி இந்த உடல் எடுத்திருக்கோம். இந்த தேகத்தின் மீது இது வந்து ஒரு எச்சு போன உடல், பழைய செருப்பு, இதன் மீது பற்று வைக்க கூடாதுன்றாரு. இந்த தேகத்தின் மீது நமக்கு பற்றே கிடையாதுன்றாரு. ஆத்மாக்களாகிய நாம் இந்த சரீரத்தை விட்டு சொர்க்கத்திற்கு சென்று புதிய சரீரத்தை எடுப்போம் சொல்லி பாபா சொல்றாரு. அங்கும் நாம் ஒரு பழைய உடலை விட்டு சென்று புதியதை எடுப்போம் என்பதை புரிந்திருப்போம். இங்க எப்படி நமக்கு அந்த சம்ஸ்காரம் வருதோ, இந்த உடலை விட்டு நம்ம சொர்க்கத்துக்கு போய் அடுத்த உடல் எடுப்போம்ன்றது, அதே மாதிரி அங்கேயும் நம்ம ஒரு ஒரு உடலா விடும்போது புதுசை எடுத்துக்குவோன்ற அந்த புரிதல் நமக்கு இருக்கும்.
இந்த பழசை விட்டுட்டு நம்ம புதுசை எடுக்க போறோம்ன்ற புரிதல் நமக்கு இருக்கும்ன்றாரு. அங்க எந்த ஒரு துக்கமோ அல்லது கவலையோ இருக்காது. அங்க வந்து உடலை வந்து மாற்றும் போது, ஆத்மா ஒரு உடலை விட்டு அடுத்த உடல் எடுக்கும்போது துக்கமோ கவலையோ இருக்காது. மரணம் ஏற்பட்டுச்சு, நீங்க அழுறாங்களோ அந்த மாதிரி அவங்க அழவே மாட்டாங்க. புதிய சரீரம் எடுக்கிறார்கள் என்றால் நல்லது தானே சொல்லி பாபா சொல்றாங்க. ஒரு பழைய சரீரம் இப்ப வேஸ்ட் ஆயிடுச்சு, நோய் நொடியுமா இருக்குன்னா அதை விடுறது நல்லது தானேன்னு சொல்லி சொல்றாரு. எப்படி முந்தைய கல்பத்திலும் ஆகி இருந்தோமோ அவ்வாறே பாபா நம்மை ஆக்கி கொண்டிருக்கிறார். எப்படி நம்மள போன காலத்துல பாபா படிக்க வச்சு நம்மள மாத்தினாரோ அதே மாதிரி இப்பயும் மாத்திட்டு இருக்காரு. நாம் மனிதன்ல இருந்து தேவதையாக ஆகிட்டு இருக்கிறோம் சொல்லி பாபா சொல்றாரு. உண்மையில் முந்தைய கல்பத்திலும் அநேக தர்மங்கள் இருந்தன. போன கல்பத்துல இதே மாதிரிதான் விதவிதமான தர்மங்கள் இருந்தன. கீதையில் ஒன்றும் இது கிடையாது. கீதையில இந்த மாதிரி தர்மங்கள் இதெல்லாம் பத்தி இல்லை. பிரம்மா மூலமாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை என்றுதான் பாடப்பட்டிருக்கிறது. அநேக தர்மங்களின் விநாசம் எப்படி ஆகிறது என்பதை நீங்கள் புரிய வைக்க முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நமக்கு எல்லா ரகசியத்தையும் சொல்லிட்டாரு. அப்ப நீங்க தான் புரிய வைக்கணும்ன்றாரு. இப்போது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. இப்ப பிரம்மா மூலமும் ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. தேவி தேவதை தர்மம் மறைந்து விட்டு இருக்கும் போதுதான் பாபா வந்திருந்தார். பிறகு பரம்பரை பரம்பரையாக எவ்வாறு நடந்திருக்க முடியும்? பாபா சொல்றாரு, பரம்பரை பரம்பரையா சில விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த பக்தி எப்போ வந்தது? பரம்பரை பரம்பரையா சொல்லுவாங்க. பாபா சொல்ற தேவி தேவதை மறையும் போதுதான் நானே வந்திருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எப்படி பரம்பரை பரம்பரையா வரும்னு சொல்றாரு. இது மிகவும் சுலபமான விஷயங்கள் ஆகும்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாரு. எதனுடைய விநாசம் ஆகியது? அநேக தர்மங்களுடைய விநாசம் ஆகியதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எனவே இப்போது அநேக தர்மங்கள் உள்ளன அல்லவா, இச்சமயம் முடிவின் நேரமாகும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. முழு ஞானம் புத்தியில் இருக்கணும் அப்படி என்று சிவபாபா தான் புரிய வைக்கிறார் என்பதல்ல. இந்த பிரம்மா பாபாவும் எதுவுமே கூறுவதில்லையா என்ன? இந்த பிரம்ம பாபாவும் சொல்றாரு, அவரு கூட சேர்ந்து இவரும் புரிய வைக்கிறாரு. இவருடையதும் பாகம் இருக்கிறது. ஸ்ரீமத் பிரம்மாவினுடையதும் பாடப்பட்டுள்ளது. இப்ப ஸ்ரீமத் வந்து சிவபாபாவே தான் கொடுப்பாருன்னு கிடையாது. சிலத பிரம்மாவும் சொல்லுவாரு. ஏன்னா சிவபாபாவுக்கு உடல் பத்தி தெரியாது, 5 விகாரம் பத்தி தெரியாது. ஏன்னா அவர் உடல் எடுக்கிறது இல்ல, 5 விகாரமும் அவருக்கு என்னன்னு தெரியாது. அதனால அதை எப்படி வெல்றது, அதுக்கான விஷயம் எல்லாமே பிரம்மா பாபா தான் சொல்வாரு. அதனால பிரம்மாவுடன் தான் பாடப்பட்டிருக்குதுன்றாரு. கிருஷ்ணருக்காக ஸ்ரீமத் என்று கூறுவதில்லை. கிருஷ்ணர் வந்து இதை ஃபாலோ பண்ணிதான் கிருஷ்ணர் ஆனார். அதனால கிருஷ்ணருக்காக ஸ்ரீமத்லாம் சொல்றது இல்லை. அங்க எல்லோருமே வேந்தர்களாக ஸ்ரீயாக இருப்பார்கள். சொர்க்கத்துல எல்லாருமே வேந்தர்களா ஸ்ரீயா இருப்பாங்க. அவர்களுக்கு வழி கூறுவதற்கான அவசியமே இருக்காது. தேவதைகளுக்கு அங்க போய் நம்ம வழி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே அங்க பர்ஃபெக்டா இருப்பாங்க. இங்க பிரம்மாவின் வழியும் கிடைக்கிறது. அங்க ஒரு ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகள். அங்க சொர்க்கத்துல ராஜா ராணி எப்படியோ அப்படிதான் பிரஜைகளும் இருப்பாங்க. அனைவருடையதும் சிரேஷ்டமான வழியாகத்தான் இருக்கும்னு சொல்றாரு. அவசியம் யாரோ கொடுத்திருக்க வேண்டும். இந்த தேவதைகளுக்கு யாரோ வழி சொல்லியிருக்கணும்ன்றாரு. தேவதைகள் ஸ்ரீமத்துடையவர்கள் ஆவீர்கள். ஸ்ரீமத்தினால் தான் சொர்க்கம் அமைகிறது. சொர்க்கம் எப்படி பூமியில உருவாகுதுன்னா கடவுள் கொடுக்கிற அந்த உயர்ந்த வழி ஸ்ரீமத்தினாலதான் சொர்க்கமே அமைகிறதுன்றாரு. அசுர வழியினால் நரகம் அமைந்தது. ஆனா அந்த நரகம் எப்படி உருவாயிடுச்சுன்னா அந்த மனித வழி, பிற வழி, அசுர வழியில போனதுனாலதான் அப்படி ஆயிடுச்சுன்றாரு. நரகம் ஆயிடுச்சு உலகம். ஸ்ரீமத் சிவனுடையது ஆகும். ஸ்ரீமத் வந்து கடவுளுடையது. இந்த எல்லா விஷயங்களும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டியது ஆகுன்றாரு. இவை அனைத்தும் சிவபாபாவினுடைய கடைகளாகும். குழந்தைகளாகிய நாம் நடத்தக்கூடியவர்கள் ஆகும். இப்ப கடவுள் தான் கடையை திறந்து வச்சிருக்காரு. இதுவே கடைசி கடை, எல்லாரும் வருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம அதை நடத்துறவங்க நம்ம தான் நடத்தணுங்க. செய்வர் செய்ப்பவர் பாபா நம்ம கருவியா தேர்ந்தெடுத்திருக்காரு. இதை குழந்தைகளாகி நீங்க தான் நடத்தணுன்றாரு. யார் நன்றாக கடையை நடத்துறாங்களோ அவருக்கு பெயர் புகழும் கிடைக்கிறதுன்றாரு. எப்படி வியாபாரங்களில் நடக்கிறதோ மிக சரியாக அவ்வாறு இங்கும் நடக்கிறதுன்றாரு. இப்போ ஒரு கடையில நிறைய விற்கிறாங்க அப்படின்னா பேர் புகழ் இருக்கும் இல்லையா, அந்த கடையில நல்லா இருக்கும், அந்த கடையில நல்லா பொருள்லாம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இங்கேயும் பெயர் புகழ் கிடைக்கின்றாரு. ஆனால் யாரோ ஒருவர் தான் இந்த வியாபாரம் செய்யறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. வியாபாரமும் எல்லாரும் செய்ய வேணும்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, பிரம்மா மூலமா தத்தெடுத்துக்கிற எல்லா குழந்தைகளுமே இந்த வியாபாரத்தை செய்யணும். ஆனா ஒரு சிலர் தான் செய்யறாங்கன்றாரு. சிறிய குழந்தைகள் கூட ஞானம் மற்றும் யோகத்தின் வியாபாரம் செய்ய முடியும்னு சொல்லி சொல்றாரு. சின்ன சின்ன குழந்தைகள் கூட இந்த வியாபாரத்தை செய்ய முடியுன்றார். சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் அவ்வளவே. என்ன புரிய வைக்கணும்? பரந்தாமம் மற்றும் சொர்க்கம் அவ்வளவேன்றாரு. புத்தியில் அவற்றை நினைவு செய்ய வேண்டும். இப்போதைக்கு நீங்க பரந்தாமத்தை நினைங்க, சொர்க்கத்தை நினைங்க போதுன்றாரு. அந்த மனிதர்கள் ராம் ராம்ட்டு வாயால சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க மௌனமாக இருந்து நினைவு செய்ய வேண்டும். பாபா சொல்றாரு, நீங்க வாயால எதுவும் சொல்ல வேண்டாம்,
பரந்தாமத்தை நினைங்க, சொர்க்கத்தை நினைங்க என்றார். எதுவுமே வாயால் கூற வேண்டியதே இல்லை. சிவபுரி விஷ்ணுபுரி மிகவும் சுலபமான விஷயங்களாகும். சிவபுரிய நினைங்க, விஷ்ணுபுரிய நினைங்க, பரந்தாமம் சொர்க்கம், இது ரொம்ப ஈஸியான விஷயம்ன்றாரு. ஸ்வீட் ஹோம், இனிமையான இல்லம், ஸ்வீட் ராஜதானி நினைவில் உள்ளது. அவர்கள் ஸ்தூல மந்திரம் கொடுக்குறாங்க, இது சூட்சுமமான மந்திரமாகும். அவங்க என்ன கொடுப்பாங்க பக்தியில, ஓம் நம சிவாய இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இங்க நம்ம சூட்சுமமான மந்திரம்ன்றார் பாபா. மன்மனா பவ, தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மாவை நினைக்கணும். மிகவும் சூட்சுமமான நினைவாகும். இது யாருக்குமே தெரியாது. நம்ம எவ்வளவு நேரம் நினைக்கிறோம், நம்ம எப்படி பாபாவை நினைவு செய்யறோன்றது யாராலையும் கண்ணால கூட பார்க்க முடியாது. இந்த நினைவு மட்டும் செய்வதாலேயே நாம் சொர்க்கத்தின் அதிபதி ஆகிவிடுகிறோம் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம பாபா நினைச்சு நம்ம சொர்க்கத்துக்கே அதிபதி ஆயிரோன்றாரு. ஜபிக்க வேண்டியது எதுவுமே இல்லை. இங்க நீங்க வாயால எந்த ஒரு மந்திரமும் ஜபிக்க வேண்டிய விஷயம் இல்லைன்றாரு. நினைவு மட்டுமே செய்யணும். மனதால இறைவனை நினைவு செய்யணும், அவ்வளவுதான். சப்தம் எதுவும் செய்ய வேண்டியதே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. குப்தமான ரகசியமான பாபாவிடம் இருக்கு ரகசியமான ஆஸ்தியை மௌனமாக இருப்பதால் மற்றும் உள்முகமாக இருப்பதால் மட்டும் நாம் அடைந்து விடுகிறோம் சொல்லி சொல்றாரு. பாருங்களேன், யாருக்குமே தெரியாது. பாபாட்ட இருந்து ஆசை அடையணும், மௌனமா உள்நோக்கு முகமா இருந்து அவரை நினைச்சு அடைஞ்சிருங்கன்றார். இதே நினைவில் இருந்தபடியே சரீரம் விடுபட்டு விட்டால் மிகவும் நல்லதாகும். அப்படியே பாபா நினைச்சு அவருடைய நினைவிலே இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா பிரிஞ்சா கூட மிகவும் நல்லதுன்றாரு. எந்த கஷ்டமே உங்களுக்கு கிடையாதுன்றாரு. சங்கமேகத்துல அவர் வாழறதுக்காக தான் இந்த டைம் நம்ம கொடுத்துருக்காரு, அவரோட வாழறதுக்கு. இது வரைக்கும் நம்ம வந்து மனுஷங்களோட தேவதைகளோட வாழ்ந்திருக்கோம். ஆனா இந்த யுகம் மட்டும்தான் கடவுளோட வாழற சான்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால உங்களுக்கு எந்த கஷ்டமே கிடையாது. வாழும்போது அவர் மடியில் இறந்ததும் இறக்கும் போது கூட அவரோட மடியில் போயிடணும், அவ்வளவுதான். எந்த கஷ்டமும் கிடையாதுன்றாரு. யாருக்கு நினைவு நிலைப்பதில்லையோ அவர்கள் தங்கள் பயிற்சியை செய்ய வேண்டும். பாபா சொல்றாரு, இப்ப பாபா நினைக்க முடியல மறந்துடுதுன்றீங்கன்னா நீங்க பயிற்சியை வந்து செய்யணும். பயிற்சி பண்ண தானா வந்துருன்றாரு. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் அந்துமதி சோகதி, கடைசி புத்தி எவ்வாறோ அவ்வாறே கதி ஆகிவிடும் என்று பாபா கூறுகிறார் என்பதை அனைவருக்கும் சொல்லுங்க. இப்ப போய் எல்லாத்தையும் சொல்லுங்க. கடவுள் வந்து சொல்றாரு, அவரை நினைக்க சொல்றாரு. அவரை நினைச்சா கடைசி நிலையில புத்தியில என்ன இருக்கோ அந்த மாதிரியே கதி ஆயிடும் சொல்லி சொல்றாருன்னு சொல்லுங்க. நினைவு நாள் விக்கிரமங்கள் விநாசமாகிவிடும். பாபா நினைக்க நம்ம பாவம் போயிடும்ன்றாரு. மற்றும் நான் சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுவேன். பாபா சொல்றாரு, நீங்க என்னை நினைச்சு பாவம் அழிஞ்சிரும், அப்புறம் நான் வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடுவேன் அப்படின்றாரு. உத்தியோகத்தை சிவபாபாவிடம் ஈடுபடுத்துவது மிகவும் சுலபமாகும். பாபாவை நினைக்கிறது ரொம்ப ஈஸின்றாரு. பத்தியம் கட்டுப்பாடுகள் கூட முழுமையாக இங்கேதான் செய்ய வேண்டும். பாபா கொடுக்குற ஸ்ரீமத் எல்லாம் இங்கேதான் ஃபாலோ பண்ணும். சொர்க்கத்துல போய் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. இங்கேயே ஃபாலோ பண்ணி மாறினாதான் நம்மள அங்க அனுப்பி வைப்பாரு. சதோ பிரகாரமாக ஆகிறீர்கள் என்றால் எல்லாமே சாத்வீகமானதாக இருக்க வேண்டும். தூய்மையா ஆகணும் இல்லையா? அங்க போயிட்டு சொர்க்கத்துல தேவதைகள் மாதிரி ஆகணும்னா இங்கேயே நம்ம உணவு நடத்தை எல்லாமே மாறணும், சாத்வீகமானதாக இருக்கணும்ன்றாரு. நடத்தையும் சாத்வீகமானதாக இருக்கணும், பேசுறதும் சாத்வீகமானதாக நல்ல பண்புகள் இருக்கணும்ன்றாரு. பேச்சு நடத்தை எல்லாமே மாறணும்ன்றாரு. நல்ல பண்புகள் இருக்க வேண்டும். இதுதான் உங்களிடம் நீங்கள் உரையாடுவது ஆகும். இதை நீங்க உங்களுக்குள்ளாரே சொல்லிக்கோங்க அப்படின்றாரு. துணைவரிடம் அன்புடன் பேச வேண்டும். அன்பான வார்த்தைகள் எப்பொழுதுமே விலை மதிப்பிட முடியாதவை என்று பாடலும் உள்ளது அல்லவா? பாபா சொல்றாங்க, நீங்கள் ரூப் பசந்த் ஞானம் கேட்டு நடைமுறையில் யோக வாழ்வை மழை போன்று பொழிபவர்கள் ஆவீர்கள். ஞானத்தை கேட்டு அந்த வாழ்க்கையை வந்து பிராக்டிக்கலா வாழ்ந்து காட்டக்கூடியவங்க நீங்க. மழை மாதிரி பொழிபவர்கள் ஆவீர்கள்ன்றாரு. ஆத்மா ரூபம் ஆகிறது. ஞான கடல் தந்தை ஆவார். எனவே அவசியம் அந்த ஞானத்தை தான் கூறுவார் இல்லையா? பரமாத்மா ஞான கடல் வந்து ஞானத்தை தானே சொல்வாரு. நான் ஒரே ஒரு முறை வந்து இந்த சரீரத்தை தாரணை செய்கிறேன் என்று கூறுகிறார். இது குறைந்த மாயாஜாலமே கிடையாது. இது சாதாரண விஷயம் கிடையாதுன்றாரு. பாபா கூட ரூப் பசந்த் ஆவார், அதாவது இனிமையானவர். ரூப் பசந்தன இனிமையானவர், மழை மாதிரி பொழியக்கூடியவர் ஞானத்தை. ஆனால் நிராகாரமானவரும் உரையாட முடியாது. இருந்தாலும் அவர் மேல இருந்தே அன்னைக்கு சொன்னார்ல, மேல இருந்தே தூண்டுதல்லாம் கொடுக்க முடியாது. நான் ஒரு உடல் வரணும், உடல்ல வரணும், ஒரு வாய் எனக்கு வேணும், அந்த வாய் மூலமா நான் உரையாட முடியும், அதனால நான் இவர் உடம்புல வரேன்றாரு. எனவே சரீரத்தை எடுத்துள்ளார். ஆனால் அவர் புனர்ஜென்மத்தில் வருவதில்லை. இருந்தாலும் சிலர் கடவுள் வந்து மறுபிறவை எடுக்கிறது இல்லை, அவர் எப்படி வந்து சொல்வாருன்ட்டு ஒரே குழப்பம். ஆனா அவர் மறுபிறவை எல்லாம் எடுக்கிறது இல்லை. அவர் பிரவேசமாகி லீஸ் எடுக்கிறாரு. ஒரு வாடகை வீட்டுல வந்துட்டு கொஞ்ச காலத்துக்கு மட்டும் வந்து சொல்லிட்டு போறாரு. ஒரு உடம்புல வந்து பிரவேசமாயிட்டு சொல்லிட்டு போயிடுறாரு. மற்றபடி அவர் மறுபிறவில வர்றதில்லை.
ஆத்மாக்களோ புனர்ஜென்மத்தில் வருகிறார்கள். மற்றபடி எல்லா ஆத்மாக்களும் மறுபிறவி எடுக்கிறாங்க, மனித மனித உடல் எடுத்து பிறக்கிறாங்க. ஆனா கடவுள் மனித உடல்ல வர்றது கிடையாது. அவர் பிரவேசமாகி பிரம்மா உடல்ல பிரவேசமாகி ஞானத்தை சொல்றதுக்கு தான் வர்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவிடம் சமர்ப்பணம் ஆகிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஆக பாபாவும் கூறுகிறார், பிறகு பற்று இருக்க கூடாது. பாபா சொல்றாரு, என்கிட்ட சமர்ப்பணம் ஆகிட்டீங்கன்னா நீங்க எதன் மேலேயும் பற்று இருக்க கூடாது. இந்த உடம்பு மேல கூட பற்று இருக்க கூடாது. தனதென்று எதையும் நினைக்காதீர்கள், என்னிதென்று எதையுமே நினைக்காதீங்கன்றாரு. பற்றினை நீக்குவதற்காக தான் பாபா யுக்திகளை கூறுகிறார். இப்ப பாபா வந்திருக்கிறதே நமக்கு விதவிதமான யுக்தி கூறுவதற்காக. எதுக்காகனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தின் மீது உள்ள பற்றுதலை நீக்குவதற்காக. ஒவ்வொரு அடியிலும் தந்தையிடம் கேட்க வேண்டி இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க எந்த ஒரு ஒவ்வொரு அடி வைக்கணும்னா கூட பாபாட்ட கேட்கணும்ன்றாரு. பிரம்மா பாபா எப்படி இருந்தாரோ அது மாதிரி நம்மளும் ஒவ்வொரு அடியிலையும் பாபாட்ட கேட்டுதான் முடிவு பண்ணுன்றாரு. மாயை எப்பேற்பட்டது என்றால் ஓங்கி அறைந்து விடுகிறது. மாயாதான் மூக்க பிடிக்கும், காதை பிடிக்கும், ஓங்கி அறைஞ்சிருன்றாரு. முழுமையான குத்து சண்டையாகும். இப்ப மாயாவோட நமக்கு மல்யுத்தம் நடக்குதுன்றார். நிறைய பேரோ அடி வாங்கிய பெண் சுதாரித்து கொண்டு வருகிறார்கள். நிறைய பேர் மாயாட்ட அடி வாங்கி வாங்கி அப்புறம் சுதாரிச்சுக்கிறாங்க. எழுதவும் செய்யறாங்க, பாபா மாயை ஓங்கி அறைந்து விட்டது எழுதுறாங்க. முகத்தை கருப்பாக்கி விட்டதுன்ட்டு எழுதுறாங்க. 4 அடுக்கு மாடியில இருந்து கீழே விழுந்தது போல. முதல் விஹாரத்துல போனா 4 அடுக்கு மாடியில இருந்து கீழே விழுந்தது போல. கோபப்பட்டார் என்றால் 3வது அடுக்கு மாடியில இருந்து விழுந்தது போலன்னு சொல்லி பாபா உதாரணம் சொல்றாரு. இது மிகவுமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகின்றாரு. இப்போது பாருங்கள், குழந்தைகள் டேப் நாடாவிற்காக கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த டைம்ல பிரம்மா பாபாட்ட நிறைய குழந்தைகள் வந்து டேப் வேணும், டேப் ஒளி நாடா வேணும், பாபா டேப் அனுப்பி கொடுங்கள், அப்போது நாங்கள் அக்யூரேட்டாக மிக சரியாக முரளி கேட்க முடியும்ட்டு சொன்னாங்களாம். இதுவும் ஏற்பாடு ஆகி கொண்டிருப்பதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நிறைய பேர் கேட்டார்கள் என்றால் நிறைய பேரினுடைய கதவு திறந்துவிடும். பாருங்க, அப்ப இந்த முரளிய நிறைய பேர் கேட்டாங்கன்னா நிறைய பேரோட புத்தி கதவு திறந்துடுன்றாரு. நிறைய பேருக்கு நன்மை ஆகும். மனிதர்கள் கல்லூரி திறக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அடுத்த பிரிவில் அதிகமான கல்வி கிடைக்கிறது. இப்ப யாராவது இந்த கல்லூரி, காலேஜ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஏதாவது திறக்கிறாங்கன்னா அவங்க அடுத்த பிரிவில் அவங்களுக்கு அதிகமான கல்வி கிடைக்குமா. அது மாதிரி இப்ப பாபா சொல்றாரு, இப்ப டேப் மிஷின் வாங்கினீர்கள் என்றால் அநேகருக்கு நன்மை ஏற்பட்டு விடும் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப அந்த டைம்ல பாபா சொல்றாரு, டேப் மிஷின் வாங்கி கொடுங்க. அப்ப நிறைய பேர் இதை கேட்பாங்கல்ல, அதனால நிறைய பேருக்கு நன்மை ஏற்படும் போது உங்களுக்கும் நன்மை ஏற்படும்ன்றாரு. நல்லது. இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சதோ பிரதானமாக ஆக வேண்டுமானால் மிக மிக பாடுகளுடன் நடக்க வேண்டும். தூய்மையாகணும்னா ஸ்ரீமத் படி கட்டுப்பாட்டோட நடக்கணும். தங்களுடைய உணவு பழக்கங்கள், பேசுவது மற்றும் நடத்தை அனைத்தையும் சாத்வீகமாக வைத்திருக்க வேண்டும் சொல்லி பாபா சொன்னாங்க. தந்தைக்கு சமமாக ரூப் வசந்த் ஞானம் யோகத்துடன் கூடியவர்களாக ஆக வேண்டும். பாபா எப்படி ரூப் வசந்தோ நம்மளும் அந்த மாதிரி ரூப் வசந்தா இருந்து இனிமையானவர்களா இருந்து நம்ம வாழ்க்கையிலே தாரணை செஞ்சு மழை மாதிரி பொழியக்கூடியவங்களா ஆகணுன்றாரு. 2வது பாயிண்ட், அழியாத ஞான ரத்தனங்களில் நிராகாரி களஞ்சியத்தின் மூலம் தங்களது பையை நிரப்பி அளவற்ற குஷியில் நிரப்ப வேண்டும். மேலும் மற்றவர்களுக்கும் இந்த ரத்தனங்களை தானமாக அளிக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம். இன்னைக்கு வரதானம் பாபா சொல்றாங்க, மோகத்தை அறவே நீக்கி துக்கம் அமைதியின்மையின் பெயர் அடையாளத்தையும் அகற்றி விடுபவராக நினைவின் ஸ்வரூபம் ஆகுக. இந்த வரதானம் கொடுக்குறாங்க. இந்த பற்றுன்னா என்னன்னு தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு அறவே நீக்கிடுங்க. துக்கம் அமைதியின்மை இதெல்லாம் பெயர் அடையாளங்களும் தெரியக்கூடாது. துக்கம் அப்படின்னா என்ன, அமைதியின்மை அப்படின்னா என்னன்னு நீங்க கேட்கணும். அந்த அளவுக்கு அடையாளமே தெரியாத அளவுக்கு அகற்றி விடுபவராக. அந்த அளவுக்கு பாபா நினைவு, நானும் பாபா தான், வேற எதுவுமே இல்லை, எல்லாமே மறந்து போச்சுன்ற மாதிரி வாழ சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நினைவின் சொரூபமாக ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாங்க. யார் ஒருவர் எப்போதும் ஒருவர் நினைவில் இருப்பாரோ, ஏக் ரஸ் நிலையில அவரது மனநிலை ஏக் ரஸ் ஒரே ரசனையில் சீராக இருக்கும். யார் ஒருவர் எப்பவுமே ஒருத்தவங்களோட நினைவிலே இருக்கிறாங்களோ அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னா ஒரே ரசனையில சீராக இருக்கும். ஏக்ரஸ் நிலையின் பொருள் யாதெனில் ஒருவர் மூலமாகவே சர்வ சம்பந்தம் சர்வ பிராப்திகளின் ரசனையை அனுபவம் செய்வதாகும். ஏக்ரஸ்னா என்னன்னா
அந்த பரமாத்மா தான், நான் மற்றும் பரமாத்மா தான், ஆத்மா மற்றும் பரமாத்மா. அவர் ஒருத்தர் தான் எனக்கு எல்லாமே. அப்பா, அம்மா, சத்குரு, டீச்சர், துணைவன், பிரியதர்ஷன், நண்பன் எல்லாமே அவர்தான்ட்டு அந்த சர்வ சம்பந்தமும் அவர் கூட வச்சு, சர்வ பிராப்திகள், எனக்கு அன்பு வேணுமோ அவர் தான் கொடுப்பாரு, அமைதி வேணுமோ அவர் தான் கொடுப்பாரு, என்ன வேணுமோ அவரு தான் எனக்கு கொடுக்குறாருன்ட்டு அந்த ரசனைய அனுபவம் செய்வதுதான் ஏக்ர ஸ்திதின்றாரு. யார் ஒருவர் தந்தையை சர்வ சம்பந்தத்தாலும் தனதாக்கி நினைவின் சொரூபமாக இருப்பாரோ அவர் சுலபமாகவே மோகத்தை நீக்கியவர் ஆவார். அப்ப மோகஜித் ஆத்மா எப்படி ஆகணும்னா, யார் தந்தையை எப்பவுமே சர்வ சம்பந்தத்தாலும் தனதாக்கி வச்சிருக்கிறாங்களோ, அன்னைக்கு சொன்னார்ல, பையனா நினைச்சுட்டாங்க பாபா மகனா நினைச்சு 21 பிறகு ஜாஸ்தி அடைங்கன்னு சொன்னாரு. அப்ப எல்லா சம்பந்தத்திலையும் தனதாக்கி யார் வச்சிருக்காங்களோ அவங்க நினைவின் சுரூபமாக இருக்கிறாங்கன்னா அவங்க ஈஸியாவே மோகத்தை நீக்கிடுவாங்கன்னு சொல்றாரு. மோகத்தை நீக்கியவருக்கு ஒருபோதும் வருமானம் ஈட்டுபவதிலோ செல்வத்தை பாதுகாப்பதிலோ எந்த வியாதியின் வசமோ துக்கத்தின் அலையோ வரவே முடியாது. யாருக்கு மோகம் பற்றே போயிடுச்சோ அவங்களுக்கு எந்த ஒரு வருமானம் ஈட்டுறதுல பிரச்சனை, செல்வத்தை பாதுகாக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டென்ஷன், எந்த வியாதியின் வசம் அந்த மாதிரி துக்கத்தினாலே அவங்களுக்கு வர முடியாதுன்றாரு. ஏன்னா அவங்க நஷ்டம் மோகம் ஆயிருப்பாங்க, எல்லாத்துல இருந்தும் பற்ற நீக்கிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அந்த துக்கத்தினாலே வராதுன்றாரு. நஷ்டம் மோகம் என்றாலே துக்கம் அசாந்தி பெயர் அடையாளமும் இல்லாத நிலையாகும். நஷ்ட மோகா ஸ்மிருதி லப்தாதான் அந்த கடைசி பாடம் சொல்லுவாங்க. அது கடைசியா நம்ம உடலை விட்டு போகும்போது அதுதான் நிலை. நஷ்ட மோகா நினைவு சுரூபம்ன்றது அதுதான் இன்னைக்கு வரதானமா நம்ம கொடுத்துருக்கிறாரு, நினைவின் சுரூபமாகுகன்ட்டு. அதாவது மோகத்தை வென்று நினைவின் சுரூபமா ஆகுகன்றவர் தான் இன்னைக்கு. துக்கம் அந்த மாதிரி யாரு நஷ்ட மோகா பற்றை வென்றுட்டாங்களோ, தன் உடல் மேல கூட அவங்க பற்று இருக்காது, பற்ற வென்றவங்க துக்கம் அசாந்தியின் பெயர் அடையாளமே இல்லாத நிலை அவங்களுக்கு வந்துரும் சொல்றாரு. எப்போதும் கவலையற்ற நிலையாக இருப்பாங்க. பிரம்மா பாபா அப்படிதான், எதுக்குமே கவலைப்பட மாட்டார். போன கல்பம் என்ன நினைச்சா அதான் விஷயம் கூட பாபா இருக்காரு பாத்துக்கு வரன்ட்டு அந்த கவலையற்ற மகாராஜாவா வாழ்ந்து காட்டினாரு. நீண்ட கால புருஷார்த்தம். அந்த மாதிரி பாபா நீண்ட காலம் நீங்க அந்த நஷ்ட மோகா நிலைய பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் கடைசியில உங்களுக்கு நினைவின் சொரூபமாகி பாபா கூடயே போக முடியும். அதனால இன்னைக்கு பாபா நமக்கு வரதானும் நினைவின் சொரூபம் ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாங்க. ஸ்லோகன்: இரக்க மனதுடன் அனைவருக்கும் ஆசிகள் வழங்கி கொண்டிருப்பவரே மன்னிப்பவர் ஆகின்றார். யார் இரக்க மனதோடு எல்லாருக்கும் மனதால ஆசிகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களோ அவங்கதான் மன்னிப்பவர் ஆகின்றார் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவார். ஓம் சாந்தி.